இறை மக்கள் என்று பெயர். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எதற்காக? இதுதான் காரணம். கடவுளுடைய அழைப்பால், கடவுளுடைய திட்டத்தால், கடவுளுடைய பலத்தால், கடவுளுடைய அரசை நிறுவுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் இந்த இறை மக்கள் என்பது. இரண்டாவது, கிறிஸ்து என்கின்ற அந்த சொல், அதை நாம் பின்பு செய்திக்குள்ளாக பயணிக்கிற போது நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அம்பாசிடர்ஸ் என்று சொல்லுகிற ஒரு அழகிய சொல் ஒன்று உண்டு. அம்பாசிடர் என்பது நமக்கு தெரியும். அம்பாசிடர் தமிழ்ல சொல்லுவோம் தூதுவர்கள் என்று சொல்லுவோம். பவுலடிகளார் தெசலோனியருக்கு எழுதின நிருபம், இந்த நிருபம் என்கிற இந்த வார்த்தை, நிருபர்கள் என்கின்ற ஒரு வார்த்தை நாம் கணித்திருக்கிறோம். நிருபர்கள் என்பவர்கள் யார் என்றால், பெரியவர்களிடமிருந்து செய்தியை வாங்கி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறவர்கள். இங்கே நிருபம் என்பதும் பவுலடிகளாருடைய நிருபம் என்பதும் இது தூது, கடவுளின் செய்தியை இந்த திருச்சபைக்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான் நிருபம் என்று அழைக்கப்படுகிறது. ஆக தூது என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை கடவுளுடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை செய்பவர்கள். இங்கே அம்பாசிடர் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லுகிற இந்த தலைப்பு கிறிஸ்துவின் தூது பணியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பல்வேறு அடையாளங்கள் உண்டு. அதுல மிக குறிப்பாக இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆனால் மக்கள் என்ன சொல்லுவார்கள்? அவரை நீ இயேசு என்று பெயரிடுவாயாக, ஆனால் அவரோ இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. வைக்கின்ற பெயர் இயேசு, ஆனால் அவர் எப்படி அழைக்கப்படுவார்? இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். இல்லைங்களா? அப்படின்னா இம்மானுவேல் பேர் யார் வைக்கல? கடவுள் வைக்கல. அந்த பெயர் யாரால் வழங்கப்பட்டது? மக்கள் அவரை இம்மானுவேல் என்று பெயரிட்டு அழைப்பார்கள். இல்லையா? என் அன்பு திருமறை ஆழ்ந்து நாம் பயணிக்கின்ற போது நமக்கு கற்றுத்தருகின்ற செய்திகள் இருக்கின்றது. கிறிஸ்து என்கின்ற அந்த வார்த்தை, கிறிஸ்து என்றால் அருட்பொழிவு ஆக்கப்பட்டவர். எதற்காக அபிஷேகிக்கப்பட்டவர்? இயேசு கிறிஸ்து. இயேசு என்றால் மீட்பர், ரிடீமர். அவர் மீட்கப்படுவதற்கு கிறிஸ்துவாக அருட்பொழிவு ஆக்கப்பட்டிருக்கிறார். ஆகவேதான் திருமறையில இப்படி புதிய ஏற்பாட்டில நிறைய சொற்கள் இருக்கும். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுடன், இரண்டு வார்த்தைகள். என் கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவுக்குள் என்கின்ற பொருள். இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள். ஆனால் இன்னொரு கிரேக்க பதம் சொல்கிறது ப்ரோஸ் கிறிஸ்டோஸ். ப்ரோஸ் கிறிஸ்டோஸ் கிறிஸ்துவோடு என்று சொல்லுகின்ற வார்த்தை. கிறிஸ்துவோடு இணைந்திருந்து இந்த தூது பணியை மேற்கொள்வது என்கின்ற அந்த அழகான பதத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார்கள். என் அன்புக்குரிய திருச்சபையே, கிறிஸ்துவோடு இணைந்திருந்து இந்த தூதை கொண்டு செல்வதற்கு ஆண்டவர் நம்மை இறைமக்களாக திருச்சபை என்று நம்மை அழைத்திருக்கிறது. திருச்சபை நம்மை அழைத்திருக்கிறது. இந்த இறைமக்கள் என்பது கடவுளின் அழைப்பை கடவுளுடைய பலத்தால், கடவுளுக்குரிய வழிகளிலே கடவுளுடைய அரசை நிறுவுவதற்கென்று உருவாக்கப்பட்ட இறைமக்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாக இந்த உலகத்திற்கு செல்ல வேண்டும். 4 திருமறை பகுதிகளை நாம் வாசித்தோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு பகுதி, சங்கீதங்களில் இன்னும் நிருப பகுதி, அதற்கடுத்த நற்செய்தி பிரிவாக 4 பகுதிகளை வாசிப்போம். 4 பகுதிகளிலும் இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த தூது பணியை நிறைவேற்றுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த அழைப்பு நமக்கு முன்பாக கொடுக்கப்படுகிறது. இந்த தூது பணிக்கு எல்லை கட்டமைக்கப்படவில்லை. எல்லை, நீங்கள் இதுவரை இந்த தூதை போய் நீங்க சொல்லலாம், இதுவரை நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், இந்த எல்லை வரை நீங்கள் போகலாம் என்பதாக அல்லாமல் எல்லையற்ற ஒரு பகுதியை கொடுத்து நாம் இந்த பகுதிகள் முழுமையிலும் ஆண்டவருக்கு நற்செய்தியை அனுப்புவதாக விளங்குவதற்கு நம்மை ஆண்டவர் வரவேற்கிறார். அன்பானவர்களே, இந்த அம்பாசிடர்ஸ் என்று சொல்வதில் 2 காரியங்கள் இருக்கிறதை நாம் புரிந்து அழைக்கப்படுகிறோம். ஒன்று, அம்பாசிடராக கடவுள் அனுப்புகிறார். அனுப்பப்பட்டவர்கள் என்கிறது. அவர் அனுப்புகிறார். இந்த தூது பணிக்கு என்று கடவுள் அனுப்புகிறார். அன்றையே தூதிலே இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது, அவருடைய பணியை செய்வதற்கு. வெறும் தூதாக மாத்திரமல்ல, அந்த பணியை, அந்த வெறும் அழைப்பை, அந்த செய்தியை சொல்லுவதாக மாத்திரமல்ல, அந்த செய்திக்கு நேராக கட்டமைக்கின்ற பணியை,
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம டெவலப் பண்ணும்படியாக ஆண்டவர் நம்ம மீது அந்த அன்பை கொடுக்கின்றார். ஆகவேதான் இந்த ஒரு அளப்பரிய பணிக்கென்று நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இந்திய திருச்சபை மாமன்றம் நம்மை அழைக்கிறது. யோசுவா புத்தகம் 1வது அதிகாரத்தில் இந்த யோசுவாவை பற்றிய அறிமுகத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். இந்த ஊழியம் எப்படி தொடங்க வேண்டும், எப்படிப்பட்ட நிலையில் அது இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள அழைக்கிறோம். 1வது அதிகாரம் முதல் திருவாக்கியம். கர்த்தருடைய தாசனாகிய மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா கர்த்தருடைய தாசனாகிய மோசே. 2 நிலைகள் அங்கே காணப்படுகிறது. ஒன்று கடவுளின் தாசனாக இருக்கக்கூடிய மோசே, அடுத்தது ஊழியக்காரனாய் விளங்குகின்ற யோசுவா. 2 நிலைகளிலே இந்த அழைப்பு ஒருவருக்கு வருகிறது. ஏனெனில் மோசே தொடங்கியவற்றை யோசுவாவின் கைகளில் பெற்றுக்கொள்வது. மோசேக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்க, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் மோசேயின் வழியாக வழிநடத்தப்படுகிறது. இந்த வழிநடத்தப்பட்டதை யார் கைகளில் பெற்றுக்கொள்கிறோம்? யோசுவாவின் கரங்களிலே இஸ்ரேல் பெற்றுக்கொண்டது. ஆகவேதான் இப்படி சொல்லப்படுகிறது. யோசுவா என்கின்ற சொல்லும் இயேசு என்று சொல்லுகிற சொல்லும் ஒரே வார்த்தை. அது யோசுவா என்கின்ற அந்த பழைய ஏற்பாட்டு சொல் எபிரேய சொல்லானது யெஷுவா என்று சொல்லுகிற வார்த்தை. யெஷுவாவை கிரேக்கத்தில் உச்சரிக்கிற போது எப்படி உச்சரிப்பார்களாம்? இயேசூஸ் என்று உச்சரிப்பார்கள். அதை ஆங்கிலத்தில் ஜீசஸ், தமிழ்ல இயேசு. கிட்டத்தட்ட எபிரேயத்திற்கும் கிரேக்கத்திற்கும் தமிழுக்கும் ரொம்ப பக்கத்துல இயேசுக்கும் இயேசு என்பதும் கிட்ட இருக்கின்ற ஒழிப்புதான். இங்கே எப்படி யோசுவா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை மோசே வழியாக யோசுவாவின் வழியில் பெற்றுக்கொண்டார்களோ, அப்படி கடவுள் கொடுக்கின்ற வாக்கு தத்தத்தை, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை இயேசுவில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். யோசுவா என்பதற்கும் இயேசு என்பதற்கும் மீட்பர் என்பது பொருளாம். ஆக இந்த மீட்புக்கான ஆசீர்வாதத்தை இயேசுவில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை யாரிடம் பெற்றுக்கொள்கிறோம்? யோசுவாவிடம் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவேதான் இந்த இடத்துல இப்படி யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அடுத்த வார்த்தை ஊழியக்காரன் என்பதற்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை மொசாரேட் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையாகும். மொசாரேட் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மொசாரேட் என்றால் அதுவும் 2 விதமான நிர்வாகத்தை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இப்போதும் கூட இஸ்ரேல் இருக்கக்கூடிய யூதா நாட்டினுடைய இஸ்ரேல் நாட்டினுடைய யூத படையமைப்புக்கு பெயர் மொசாரேட். அது ஒரு புலனாய்வு பகுதியாக இருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார்கள். அவர்கள் எப்படி கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதற்கு இந்த பகுதியின் ஆசீர்வாதமே துணையாக இருக்கிறது. வாசிப்போம். 1 அதிகாரத்தின் 2வது திருவாக்கியத்தின் கடைசி பகுதியும் 3வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். வாசியுங்கள். 2வது வசனத்துல கடைசி பகுதி, இரண்டாவது வசனத்துடைய என் தாசனாகிய மோசே வந்து போனான், எழுந்து யோர்தானை கடந்து, அது வரைக்கும் இல்ல, அடுத்த பகுதி தான் அந்த ஆசீர்வாதத்தை சொல்கிறது. வாசியுங்கள். இஸ்ரேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். முதலாக கொடுக்கப்படுகிற பணி ஒன்று இருக்கிறது. என்ன பணி? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக் கொள்கிற பணி. அது பணியானது. அந்த திருப்பணியினுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது? உனக்கு முன்பு நான் என்ன கொடுத்திருந்தேனோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற. அடுத்த வசனம் சொல்லுகிறது எல்லையற்ற திருப்பணியை அங்கே காட்டுகிறது. வாசியுங்கள். 3வது வசனம். நான் மோசேக்கு சொன்னபடியே உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். அன்பானவர்களே, ஒருவேளை வாக்குத்தத்தம் செய்யப்பட்டதை மட்டும் நாம் பிடித்திருந்தோம் என்றால் இப்போது ஜோர்டானில் மாத்திரமே கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இருந்திருக்க வேண்டும். ஆனால் அடுத்த பகுதி வருகிறது, கால் மிதிக்கும் எந்த நாட்டையும் எந்த இடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். 2 நிலைகளிலே இந்த ஆசீர்வாதத்துக்கான பணிகளை மேற்கொள்வதற்கு அங்கேயும் 2 விதமான பணிகள் இந்த மொசாரேட் என்பது விளக்குகிறது. எப்படி விளக்குது? மொசாரேட் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கு முதல்ல வரக்கூடிய அர்த்தம் பொருள் சிவில் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிறது. சிவில் சர்வீஸ் இல்ல, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி இருக்காங்க அப்படின்னா என்ன பொருள்? சிவில் சர்வீஸ் குடோன் என்ன பொருள்? சிவில் சர்வீஸ் குடோன் பேரு ரேஷன்.
சிவில் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்திருக்காங்க, அது என்ன பொருள்? அது ஐஏஎஸ். ரெண்டுக்கும் ஒரே வேலை தான். இங்க உணவு பொருள் பகிர வேண்டும், அங்கே உரிமைகளை பகிர வேண்டும். ரேஷன் கடையில போனா உணவு பகிரப்படுகிறது, ஐஏஎஸ் ஆபீசர் போனா அங்கே உரிமைகள் பகிரப்பட வேண்டும், சரியான நிலைகளிலே கொடுக்கப்பட வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இந்த மொசரேட் என்று சொல்கிற அந்த வார்த்தை நமக்கு கற்றுத் தருகின்ற செய்தி முதல்ல குடிமை பணிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு. ஆகவே இந்த யோசுவாவின் வழியாக நாடு முழுவதும் சுற்றி திரிந்து பார்த்து அதன் பிறகு 12 கோத்திரங்களுக்கும் அவர் என்ன செய்கிறார்? அதை பகிர்ந்து கொடுக்கின்றார், பிரித்து கொடுக்கின்றார். எப்படி? வெறும் உணவு மாத்திரமல்ல, நிர்வாக ரீதியாகவும் அதை பிரித்து கொடுக்கின்ற ஒவ்வொருடைய உரிமைகளையும் தலைமுறைகளாக பாதுகாக்கின்ற பணியையும் யோசுவா செய்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இரண்டாவது ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறது, அது ஆர்டினேஷன் ஆஃப் ஆரோனை. ஆரோனுடைய ஊழியத்தை அபிஷேகிப்பது, ஆரோனுடைய வழிகளிலே ஆரோன் பாரம்பரியத்தில் அந்த அபிஷேகத்தை கொடுப்பது. 2 பணிகள் இருக்குது. அப்படி என்றால் சமயம் சார்ந்த என்பதை காட்டிலும் வாழ்வியல் சார்ந்தவர்களை வழிநடத்துவதும் பொருள் சார்ந்தவர்களை வழிநடத்துகிற 2 பணிகளையும் ஒன்றிணைத்து செய்கின்ற பணிக்கென்று கடவுள் உங்களையும் என்னையும் இந்த ஊழியத்திற்கு அழைத்தார். எதற்காக? நீங்களும் நானும் கடவுளுடைய கிறிஸ்துவின் தூதுவர்களாக செயலாற்றுவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அதனால்தான் கிறிஸ்துவின் தூதுவர்கள் எதை செய்ய வேண்டும்? கடவுளுடைய அழைப்பால், கடவுளின் திட்டத்திற்கென்று, கடவுளுடைய பலத்தால், கடவுளுடைய அரசை இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டும். அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும்? வாழ்வியல் சார்ந்தும், இன்னொரு புறம் குடிமையியல் நிர்வாகவியல் சார்ந்தும் நாம் நிறைவேற்றுவதற்கு அழைக்கப்படுகிறோம். நாம் பல சமயங்கள்ல நம்ம என்ன நினைத்துக்கிறோம்? ஜெபித்தால் மாத்திரம் போதும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபிக்க வேண்டும், கட்டாயம் ஜெபத்தில் தான் நாம் பலம் கொள்கிறோம். அந்த பலம் கொள்ளுகிற ஒன்று எதற்காக? இந்த உலகில் இறையரசை நிர்வகிப்பதற்கு. பல சமயங்களிலே இப்போது நிறைய சமயங்கள் அலுவலர்களுக்கெல்லாம் நாங்கள் செல்லுகிறோம். அலுவலர்களுக்கு செல்லுகிற போது நிறைய விதமான அனுபவங்கள் உண்டு. தமிழகத்திலிருந்து வரக்கூடிய அதிகாரிகள் இப்படிப்பட்ட ஆயர்களை, திருச்சபை தந்தைகளை பார்க்கின்ற போது அவர்கள் கொடுக்கின்ற மதிப்பும் அங்கீகாரம் மேலோட்டாக இருக்கு. ஆனால் வட இந்தியாவிலிருந்து வருகிறவர்களுக்கு இந்த அங்கியை பார்த்து விட்டால் அவர்களுக்கு அப்படி உணர்வுகள் வேறு மாதிரி இருக்கிறது. நாங்கள் போய் நின்று எங்களை காரியத்தை சொல்லுகிற போது மற்றவருடைய உடல் மொழியும் அவருடைய அங்கீகாரம் வேறொன்று. பல சமயங்களில் வெறுப்பிலேயே உருவாக்கப்படுகின்ற இப்படிப்பட்ட சிறு உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். அவருடைய உடல் மொழி அசத்துதான் போகிறேன். சின்ன பிள்ளைகளாக இருக்கிறார், 30 வயசு 32 வயசு, அவங்க ஒரு மாவட்டத்தையே நிர்வகிப்பதற்கு பொருள் கொடுத்து கொண்டிருக்கின்றன. இந்த சமூகத்திற்கு திருச்சபை ஆற்றின பணிகள், கிறிஸ்துவ ஆற்றின பணிகளை எல்லாம் பார்ப்பதற்கு கண்கள் இல்லாதபடி அவருடைய அணுகுமுறைகள் இருக்கின்றன. ஆகவேதான் சொல்லுகிறோம், தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளுக்காக செவ்வியுங்கள். அவர்கள் குடிமை பணிகளுக்கு என்று வர வேண்டும். அவர்கள் குடிமை பணிகளிலே எல்லாருக்குமான உரிமைகளை பாதுகாக்கிறவர்களாக அந்த பிள்ளைகள் நிற்பதற்கென்று பாரத்தோடு நிற்க வேண்டிய கடமை நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளுக்கு அவருடைய மனதிலே நம்பிக்கை, அவருடைய மனதிலே பெரிய வைராக்கியத்தை, அவர் மனதிலே எல்லாருக்குமான உரிமைகளை பகிர்வுகளாக விளங்குவதற்கு நீங்கள் அழைக்கப்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய புனிதப்படுத்தப்படுகின்ற அந்த திருப்பணியாகிய ஆன்மீக பணியிலே வாழ்வியல் சார்ந்த பணிகளை மையமாக கொண்டது. பல சமயங்களில் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு நான் கொடுப்பேன், காணிக்கையாக்குவேன் என்று சொல்லுகிற போது நாம் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்தது. ஐயோ, நாங்க மதமாக்கெல்லாம் வரல, நாங்க என்னதான் பண்ண போறோம்? மனமாக்க வருகிறோம். இந்த மதம் என்கின்ற சொல்லு எல்லாருக்கும் பயத்தை, அச்சுறுத்தலை, நடுக்கத்தை இருக்கிறது. உண்மையில் மதம் என்று சொல்கிற வார்த்தை வழி என்பதை குறிக்கின்றது. மார்க்கம் அதுதான். மார்க்கம் என்கின்ற சொல்லுக்கும் மதம் என்கின்ற சொல்லுக்கும் என்ன பொருள்? வழி, கிறிஸ்துவின் வழியில் மாற்றப்படுவது. நாம் சொல்வதற்கு தயங்குகிறோம், ஏனெனில் நம்மை வேறு விதமாக பார்க்கிறார்கள். நாம் எல்லாம் மனங்களை மாற்றுகிறோம். எதற்காக? மனங்களை மாற்றுவதற்குரிய நோக்கம் அவருடைய வாழ்வின் வழிகளிலே அவர்களுக்கு மாற்றம் உண்டாக வேண்டும். ஆகவேதான் சமயம் என்கின்ற தமிழ் சொல் மிகுந்த ஆழ்ந்த பொருளை நமக்கு தருகிறது. பல முறை உங்களோடு சொல்லியிருக்கிறேன். சமயம் என்கின்ற வார்த்தை, சமயம் என்கின்ற வார்த்தையினுடைய சொல்லுடைய வேறு சொல் என்னது? சமை என்பது. சமை என்றால் என்ன பொருள்? பார்க்கின்ற போது மனம், குணம், நிறம் மூன்றும் இருக்கிறது. அதன்பால் ஈர்க்கப்படுகின்ற மனத்தை, அதன்பால் அதை பார்த்த உடனே சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகின்ற தூண்டலை, அதனுடைய நிறம், சுவை, அதனுடைய மனம் எல்லாவற்றாலும் ஈர்க்கப்பட வேண்டும். எதற்காக?
நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ஒல்லி ஆகும், அப்படியா குண்டாகணும். அதுக்காக அன்பானவர்களே, இந்த உடல் இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா கனிமங்களையும் பெற்றிருக்கிறது. இந்த உடலை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சா இந்த உடலில் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் நம்முடைய உடல்ல நீர் சத்து, இரும்பு சத்து, எல்லாமே தங்கம், வெள்ளி, தாமிரம், சத்து, என்னெல்லாம் சொல்றோம், இரண்யம் எல்லாம் சொல்லுறோமோ அத்தனையும் நம்முடைய உடலுக்குள் இவற்றை எல்லாம் இந்த உலகில் இருக்கிறது என்று அப்படியே நாம் என்ன செய்ய முடியாது. அப்படியே ஒருவேளை பருப்புகளோ தானியங்களோ அல்லது காய்கறிகளோ கூட, இளைஞர் தலைகள் சொல்கிற கீரை வகைகள் கூட அப்படியே நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அவற்றை இந்த உடல் ஏற்றுக்கொள்ளுகின்ற வகையில் அதை என்ன செய்ய வேண்டும், சமைக்க வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும், பண்படுத்த வேண்டும். ஆகவே அன்புக்குரிய திருச்சபையே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறதுக்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த உலகத்தை, கால் மிதிக்கிற எல்லா நாட்டையும் ஆண்டவருக்குரியதாக நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகத்தை சமைக்கின்றவர்களாக நாம் மாற்றுவதற்கு, சமைக்கின்றவர்களாக நாம் மாறுவதற்கு, இன்னும் இந்த உடல் ஏற்றுக்கொள்ளுகிற அளவிலே வாழ்வியலை ஆண்டவருக்கு நேராக திருப்புகின்ற வகையிலே நாம் பண்படுத்தப்பட்டதாக விளங்குவதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவேதான் கடவுளின் தாசனாக மோசையை போல, அடுத்தது மோசையின் ஊழியக்கான மொசரேட்டாக நம்மையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறார், ஒன்று வாக்களிக்கப்பட்ட நாட்டையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள், கால் மிதிக்கிற நாட்டையும் நீங்கள் ஆக்கிக் கொள்வீர்கள். இரண்டு பெரிய ஆசீர்வாதம் எடுக்கின்ற போதும் இரண்டு இரண்டாக மோசையின் தாசன், மோசை கடவுளின் தாசனாக, ஊழியக்காரனாக. அடுத்து சொல்லப்படுகிறது, நீங்கள் அழைக்கப்படுகிற அழைப்பில் குடிமை பணியை செய்கிறவர்களாக, அடுத்தது வாழ்வியல் பணியை செய்கின்ற அர்ப்பணிக்கு நேராக அழைக்கப்படுவர்களாக. அடுத்ததாக சொல்லப்படுகிறது, அடுத்த கட்டத்தில் இரண்டாவது பணி வருகிறது. இரண்டாவது குறிக்கப்படுகிறது, ஒன்று வாக்களிக்கப்பட்டது, இரண்டாவது கால் மிதிக்கின்ற இடமெல்லாம். நாம் கடவுளுடைய ஊழியத்தை அம்பாசிடராக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்ததின் நோக்கம், அதற்கு இறையரசை விரிவாக்கம் செய்கின்ற பணிகளுக்கு நேராக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஆகவேதான் இந்த உலகத்திற்குள் நம்மை அனுப்பி இருக்கிறார். அது ஊழியக்காரருக்கு மாத்திரமா இல்ல, எல்லாருக்கும் உரியதாக இந்த உலகத்திற்குள் அனுப்பி இருக்கிறார். ஆகவேதான் மார்க்கு நற்செய்தி 7ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்தோம். ஒரு மிகப்பெரிய நற்செய்தி 6ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 7ஆம் திருவாக்கியம். இயேசு கிறிஸ்து 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? அதிகாரம் கொடுத்தார். ஊழியக்காரர்களுக்கு என்று கொடுக்கப்படுகின்ற அதிகாரம், கொடுக்கின்ற அதிகாரம். எந்த அடிப்படையில் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார்? மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அங்கு அழகாக எப்படிப்பட்ட அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். வாசிப்போம் 3:13. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமான எல்லாரையும் அவர் அழைத்து வந்து அவர் வரவழைக்கிறார். அவர்களும் அவரிடத்தில் வந்தார். அப்பொழுது அவர்களில் 12 என்ன செய்கிறார்? அவர் தெரிந்து கொண்டார். நமக்கு சித்தமான எல்லாரையும் அழைக்கின்றார். எல்லாருக்கும் இந்த ஊழிய பாரம் கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செயல்படுத்துவதாக, நாம் எல்லாரும் ஆண்டவருக்குரியதாக வாழ்ந்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த அழைப்புல அவர் சிறப்பாக குறிப்பாக 12 அவர் தேர்ந்தெடுக்கிறார். எதற்காக அவர் தேர்ந்தெடுக்கிறார்? வாசிங்க. என்ன செய்ய? கவனிங்க. அழைப்பில் முதலாவது அவர் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரோடு உடனிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, அப்படி என்றால் ஆண்டவரோடு இருப்பதற்கென்று அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்களா? அடுத்தது வாசிங்க. பிரசங்கம் பண்ணும்படியாக ஆம் அவர்களை கவனிங்க. ஆண்டவர் அழைத்து அவர்களை என்ன செய்கிறார்? அவர்களை கூட வைத்து அப்புறம் அனுப்பி விடுகிறார். நாம் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். 6ஆவது அதிகாரம் 7ஆம் வசனம். 12 அவர் அழைத்தார். எதற்காக அழைத்தார்? அவர்களை அனுப்புவதற்கென்று அழைத்தார். அன்புக்குரியவர்களே, இறையரசின் விரிவாக்கத்திற்கென்று இந்த தூது பணிக்கென்று ஆண்டவர் நம்மை அழைத்து நம்மோடு வைத்திருக்க அவர் அழைக்கிறார். எதற்காக? அவரையே பிரதிபலிக்க,
அவரை அப்படியே பிரதிபலிப்பதற்கு நம்மை அழைக்கிறார். பிரதிபலித்த போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்துக்குள் நாம் அனுப்பப்பட வேண்டும். ஆகவேதான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அப்போஸ்தலைன். அப்போஸ்தலஸ் என்கின்ற வார்த்தை வந்து அப்போஸ்தலைன் என்கின்ற அப்போஸ்தலைன் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் என்கின்ற பொருளை தருகிறது. நாம் அனுப்பப்படுகிறோம். எதற்காக அனுப்பப்படுகிறோம்? 3வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். எதற்காக அனுப்பப்படுகிறோம்? அவர்களை தம்மோடு இருக்கவும், பிரசங்கம் பண்ணும்படியாகவும், நோய்களை குணமாக்கி, பிசாசுகளை துரத்தி, அதன் பிறகு சொல்லப்படுகிறது பரலோக ராஜ்யத்தை பிரசங்கிக்க அனுப்பப்படுகிறார். இல்லைங்களா? முதலிலேயே எடுத்த உடனே அவர்கள் பிரசங்கிக்க வேண்டும். எதை குறித்து? கடவுளுடைய அரசை குறித்து நாம் பிரசங்கம் செய்வதற்கு. இந்த உலகை கடவுள் ஆளுகை செய்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஆளுகைக்கு நேராக கொண்டு வருவதற்கு, கடவுளுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக விளங்குவதற்கு கடவுள் அழைத்து இந்த உலகத்திற்குள் அவரை அனுப்புகிறார். முதலிலே கடவுளுடைய அரசை பிரசங்கிப்பதற்கு, இரண்டாவது பிசாசுகளை துரத்துவதற்கு, இரண்டாவது நோய்களை குணமாக்குவதற்கு, மூன்றாவது பிசாசுகளை துரத்த. கவனிங்க, வியாதிகளை குணமாக்குதல் என்றால் என்ன? எது நோய்? நோய் என்றால் எது? நோய் என்றால் என்ன? அப்படி கேள்வி கேட்கலாம். நோய் என்றால் என்ன? பலவீனம் நோய். அடுத்தது சொல்லுங்க, எது நோயாக இருக்கு? என் ஹார்ட் பயங்கர பவர்ஃபுல்லுங்க. மத்த ஹார்ட்ல ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை தான் துடிக்கும். என் ஹார்ட் 700 தடவை துடிக்கும்னா அது என்னது? நோய். இருப்பது அதிகமானாலும் நோய், குறைவானாலும் நோய். கடவுளுடைய திட்டத்திற்கு இசைந்தபடி, அவர் திட்டம் என்ன வைத்தாரோ அந்த திட்டத்துக்கு இசைந்தபடி வாழ்க்கை அமைப்பது கடவுளுக்குரிய வாழ்க்கை. இந்த சமூகத்தில் கடவுளுடைய திட்டத்திலிருந்து எது குறைந்தாலும் அது நோய், எது அதிகமானாலும் இல்லையா? அன்புக்குரியவர்களே, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய உடல் சார்ந்த, நலம் சார்ந்த எவைகள்லாம் குறைபடுகிறதோ, எவைகள்லாம் மிக அதிகமாக குவித்து வைக்கப்படுகிறதோ, இரண்டுமே நோயாக இருக்கிறது. இந்த நோய்க்கு எதிராக கடவுள் நீங்களும் நாமும் செயல்படும்படி தன்னுடைய தூதுப்பணியை நிறைவேற்றுவதற்கு நம்மை அழைக்கின்றார். மூன்றாவது இருக்கிறது, இதை பிரசங்கிக்க, இறையரசை கொண்டு வர அல்லது நோய்களை குணமாக்குவது மாத்திரமல்ல, பிசாசுகளை துரத்த. பிசாசு என்றால் 2 கொம்புகளை வைத்து, கண்களை பெரிதாக வைத்து, பயங்கரமாக கருப்பாக பின்னாடி இறக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிற அதுவா? கடவுளுக்கு எவைகள்லாம் விரோதமாக இருக்கிறதோ அவை பிசாசு. கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக எவைகள்லாம் இருக்கிறதோ அவைகள் பிசாசானவைகள். இந்த பிசாசுகளை துரத்துவதற்கென்று கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த கடவுளுக்கு எதிரான எவைகளோ அவை எல்லாவற்றையும் அதற்குள்ள படம் சேர்த்திடலாம். நான் பொய் பேசினா கடவுளுக்கு பிடிக்காதா? அது கடவுள் திட்டத்திற்கு எதிரானது. நான் பல சமயம் உண்மை பேசினா கடவுளுக்கு பிடிக்காதா? அது கடவுள் திட்டத்திற்கு. நன்மை தருகின்ற பொய்யும் தீமை தருகின்ற உண்மையும் கடவுள் திட்டத்திற்கு பயங்கர சவால் தான். தீமை தருகின்ற பொய்யும் நன்மை தருகிற உண்மையும் கடவுள் திட்டத்திற்கு உரியது. தீமை தருகின்ற உண்மையும் நன்மை தருகின்ற பொய்யும் கடவுளுக்கு நன்மையாக முடியுமா? வாய்ப்பே இல்லை. நண்பர்களே, கடவுள் எதிர்நோக்குகின்ற காரியங்களுக்கு நேராக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவேதான் இந்த ஊழியத்தை செய்கின்ற போது உலகம் உங்களை ஆர்வம் என்று வரவேற்க, எப்போதெல்லாம் ஊழியத்துக்கு நாம் நிற்கிறோமோ அப்போதெல்லாம் இந்த உலகம் நம்மை கொண்டாடி வரும் என்று எதிர்பார்க்கவே முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மார்க்கு நற்செய்திகள் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற செய்தி இருக்கிறது. 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் பன்னிருவரையும் அழைத்து, இந்த பிசாசுகளை நீங்கள் துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அதிகாரத்தை கொடுத்தார். ஆண்டுடைய ஊழியக்காரருக்கு என்று கொடுக்கப்படுகிற சிறப்பு அதிகாரம் அது. ஆனால் சமீப நாட்களிலே ஆயர்களை குறித்து பல்வேறு விதமான இந்த சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகின்ற செய்திகள் இருக்கின்றது. அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது உடனே பின்னாடி இருந்தாங்க, இவர்கள் CSITக்கு
வேலைக்காரங்க, சம்பளம் வாங்குற வேலைக்காரங்க, அவங்களுக்கு ஒரு அதிகாரமும். ஆனா திருப்பதி சொல்கிறது அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதிகாரத்தை எக்ஸூசியா என்று சொல்கிற கிரேக்க சொல். அது பெரிய ஆழமான ஒரு சொல். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை திமிர்வாதக்காரனோடு பேசிக் கொண்டிருக்கிற போது திமிர்வாதக்காரனிடம் சொல்லுகிறார், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன. அங்கிருந்தவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், கடவுளை அன்றி வேறு ஒருவராலும் பாவத்தை மன்னிக்க முடியாது, இவன் யார் மன்னிப்பதற்கென்று. அப்போது ஆண்டவர் பயன்படுத்துகிறார் மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிப்பதற்கான அந்த அதிகாரம் என்பதற்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை எக்ஸூசியா கிரேக்கத்துல. அதே சொல்ல இங்கே பயன்படுத்துகிறார். அவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? அதிகாரம் கொடுத்து. இந்த உலகம் பகைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது அவர் அதிகாரம் கொடுத்து. அடுத்ததாக நாம் வாசிப்போம். 8வது வசனம் சொல்லுகிறது, வழிக்கு நீங்கள் பையை ஆகிலும் அப்பத்தை ஆகிலும் கச்சையில் காசையாகிலும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போங்கள். பாதரட்சியை போட்டுக்கொண்டு 2 அங்கிகளை தயாரிக்கவும் அவர் இட்டார். அன்புக்குரியவர்களே, ஊழியக்காரர்கள் உங்களோடு இருக்க வேண்டும். அதுதான் கிடையாது இல்லையா? அங்கே எந்த ஊழியக்காரர்கள் பல சமயத்தில் சொல்லுவாங்க, எங்க மனைவி எங்க வேலை செய்யறா, நான் அங்க இருந்துக்கிறேன், நான் வேணா விசிட்டிங் பாஸ்டர் இருந்தது இல்ல. ஆனா ஆலயத்தை கட்டுகிற போதே ஆயிரத்தை கட்டி அவர் அங்கேயே இருக்கட்டும் அவர்களோடு. ஏனெனில் வழியை படிக்க பையாகல அதையாவது எதையாவது எதையும் எடுத்து போவேனா, அங்கே இருந்து அவர்கள் கொடுக்கிறதை உண்டு அவர்களோடு இருக்க வேண்டும். அவர்கள் உங்களை பராமரிப்பார்கள், அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருங்கள். அங்கே சொல்லப்படுகிற செய்தி அது. ஆகவே இந்த ஊழியக்காரர் அப்படி இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போது என்ன செய்ய வேண்டுமா? 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நிலைந்தால் அங்கே நீங்கள் தங்கியிருங்கள், எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்களுடைய வசனங்களை கேளாமலும் நீங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரின் ஊழியக்காரர்களாக அவரிடம் கெஞ்சி கூத்தாடி மன்னித்து கேட்டு, ஐயோ நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லி அவர் பாதத்துல விழுந்து அவத்திலே காண வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் வேறொன்றாக இருக்கிறது. என்ன சொல்லப்படுகிறது செய்தி? என்ன பண்ணணுமா? உங்களை ஏற்றுக்கொண்டால் சமாதான வாழ்க்கை கூறுங்கள். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்ட ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்யுங்கள்? தூசியை உதறிவிட்டு போய்விடுங்கள். பிற இன மக்களை யூதர்கள் தூசியாக கருதுகிற வழக்கம் உண்டு. பிற இன மக்களை குறித்து யூதருடைய சிந்தை இருக்கிறதவா அப்பா மிக கொடூரமானது. அவர்களை நாய்கள் என்று அழைப்பார். அவர்களை தூசியாக கருதுவார்கள். ஆனால் இங்கே தூசியாக மாத்திரம் அதை தாண்டி சொல்கிறார், இந்த தூசி அவர்களுக்கும் உங்களுக்கும் நடுவே சாட்சியாக, அவர்களுக்கு உங்களுக்கும் நடுவே சாட்சியாக இருக்கிறார். உங்களை ஏற்றுக்கொள்ளாத இடத்தில் நீங்கள் போக வேண்டியது இல்லை. நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்கள் காலில் இருக்கிற தூசியை உதறிவிட்டு செல்லுங்கள். இது ஊழியக்காரனுக்கு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்டிருக்கிற இங்கே சொல்லப்படுகிறது, ஆழமாய் சொல்லப்படுகிறது வசனம். அந்த வசனம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அது தொடர்ந்து அவருடைய பிற்பகுதி மிக கடுமையாக இருக்கக்கூடிய பகுதி, மிக கடுமையான பகுதி. ஆனால் அதை காட்டிலும் மிக முக்கியமான ஒன்று எப்படி நடக்கும் என்பதை முக்கியப்படுத்துவதை விட்டுவிட்டு ஊழியக்காரர்களாக அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் பாத்திரமாக்களாய் நடந்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவேதான் முன்பு சொல்லப்பட்டதை போல கடவுளின் அழைப்பை பெற்று கடவுளின் திட்டத்திற்கென்று கடவுளுடைய பலத்தால் கடவுளுடைய அரசை நிலைநாட்டுவதற்கு இந்த உலகத்திற்கு அதிகாரத்தோடு நாம் பயணிக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்புக்குரிய திருச்சபையே, இப்படிப்பட்ட அழைப்புக்கு முன்பாக நாம் நடக்கின்ற போது கொரிந்தியர் திருமுகத்திலே நாம் வாசித்தோம். 5ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் மாம்சத்திற்குரியவர்களாக இல்லாமல் கிறிஸ்துவின் சிந்தைக்குரியவர்களாக இருந்து நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். வாசிப்போம். கொரிந்தியர் 2ஆம் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இது முதற்கொண்டு
நாங்கள் ஒருவரையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறியாமல் நாங்கள் கிறிஸ்துவை கூட நாங்கள் மாம்சத்தில் இருந்திருந்தால் கூட கிறிஸ்துவை மாம்சத்தின்படி நாங்கள் அணுகாமல் நாங்கள் அறிந்திருக்க போவதில்லை. இப்படி இருக்க கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர் எப்படிப்பட்டதாக இருக்க கடவர்? புது சிருஷ்டியாய் இருக்க கடவர். பழையவைகள் அழிந்து போயின, எல்லாம் புதிதாக்கப்படுவதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். என அன்புக்குரிய திருச்சபையே, நாம் ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்பது கடவுளுக்கு ஏற்புடையதாக உருவாக்குவதற்கு பிசாசோடு ஒன்றித்து பயணிப்பதை ஒருபோதும் நாம் என்ன செய்ய முடியவில்லை, அவனை விட்டு விலகி இருக்காமல் அழைக்கிறார். ஆனால் இந்த உலகம் கடவுளின் தன்மைக்கு ஏற்புடையதாக மாற்றுவதற்கு என்று உலகத்துக்குள் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இறையரசை உருவாக்குவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இறையரசு இந்த உலகத்துல இருந்து எல்லாரும் கடவுளுக்கு ஏற்புடையதாக வாழ வேண்டும் என்பதற்கு நேராக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த அழைப்பு ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் ஒன்றித்த அழைப்பாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. யோசுவா வழியாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி இருக்கிறது. யோசுவாவின் வழியாக இந்த கானானுக்குள் எல்லாரும் நுழைந்தார்கள். அப்படியே எல்லாரும் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாக இருப்பதற்கென்று நாம் உழைக்க அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய அழைப்பை எப்படி இயேசு கிறிஸ்துவை நாம் உரிமையாக்கிக் கொள்கிறோமோ, நிறைவாக்கிக் கொள்கிறோமோ, அப்படி நம்முடைய ஊழியத்திலும் இந்த உலகம் முழுவதும் கடவுளுடைய அரசுக்குரியவர்களாக திகழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்படுகின்ற இரண்டு நிலைகள், ஒன்று நிர்வாகம் சார்ந்து பிரிமியம் சார்ந்து ஆண்டவருக்கு உருவாக்குவது, என்றொன்று பக்திமயமான வாழ்வியல் சார்ந்து ஆண்டவருக்குரிய இடத்தை உருவாக்குவது. அன்புக்குரியவர்களே, இந்த தூது பணி என்கின்ற அந்த காரியம் மிகவும் அழகான ஆழமான காரியம். தூது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தூதுல என்ன பொருள்? ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதை யாரிடம் போய் சொல்ல வேண்டுமோ அதை போய் சரியாக சொல்லுவோம். இன்னும் கூட இஸ்லாத்திலே வஹி என்று சொல்லுவார். வஹி என்று சொன்னால் இறக்கி வைத்தல் என்று சொல்லுவோம். அவருடைய இறை வார்த்தைகளை என்ன சொல்வார்கள்? வஹி என்பார்கள். மேலே என்ன இருந்ததோ அப்படியே கீழே இறக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை சொல்வார். அதுவும் தூது என்றுதான் சொல்வார். இறை தூதுவர் என்கிறவர் மேலே இருக்கிறதை அப்படியே அப்படி என்றால் என்ன பொருள்? அங்கு இருக்கிறதை அப்படியே சொல்லுவார். அதில் கூட்டவோ குறைக்கவோ தன்னுடைய ஞானத்தை கொடுக்கவோ அங்கே இடம் இல்லை. ஆனால் இந்த தூது பணி என்பது இன்னமும் ஆழமானது. நமக்கு கொடுக்கப்படுகின்ற திறன்கள், நமக்கு கொடுக்கப்படுகின்ற அனுபவங்கள், நம்முடைய ஆழ்ந்த நுட்பங்கள், இவையெல்லாம் இந்த தூது பணியில் தெரிய வேண்டும். அதற்கென்று கடவுள் நம்மை அழைக்கிறார். ஒரு முறை அப்பை பாட்டி என்கின்ற ஒரு பாட்டி ஒரு நாட்டிற்கு இன்னொரு நாட்டுக்கு இடையே நிலவ இருக்கின்ற போர் சூழலே அவர் ஒரு தூது பணியை மேற்கொள்கிறார். ஒரு இளவரசன் ஒரு பெரிய அரசனுக்கு எதிராக போர் செய்வதற்கு ஆயத்தப்படுகிறார். ஆகவே படைபலத்தை திரட்டுகிறான். படைபலத்தை போர்க்கருவிகள் எல்லாம் திரட்டி அவன் வாசலில் வைத்திருக்கிறான். இவன் போய் அங்கே போரை நிறுத்துவதற்காக இந்த பாட்டி அப்பை பாட்டி போய் அங்கே பேசுகிறார். மூதாட்டி போய் பேச போகிறார். பேச போகிற போது இந்த இளம் அரசன் என்ன செய்கிறானா, அந்த பாட்டியை கூப்பிட்டு மூதாட்டியை கூப்பிட்டு காட்டுகிறார். மூதாட்டியே, என்னுடைய வாசலை வந்து இப்போதுதான் இந்த வாழை வாங்கியிருக்கிறேன். எப்படிப்பட்ட வாழை தெரியுமா? இது ரபேல் விமானத்தை விட வேகமாக போகும், தாக்கும். எப்படி வாழை ஈட்டியை எல்லாம் பல புதிதாக இருக்கிறது. அதை காட்டுகிறார். இந்த மூதாட்டி அதை பார்த்து விட்டு சொல்கிறார், இளவரசனே, நீ மிகச்சிறந்த நுட்பமாக செய்கிற நிறைய போர்க்கருவிகள் எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறார். நான் அங்கேயும் போய் பார்த்தேன். எங்கே? பேரரசனிடம் போய் பார்த்தேன். அங்கே போனால் அங்கே வைத்திருந்த கத்திகளிலே அது முனை மடங்கி இருக்கிறது, வால் உடைந்து இருக்கிறது, வீட்டு எல்லாம் கொஞ்சம் மடங்கி. இப்போதுதான் அவர்கள் அதை சாணை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் நிறைய போர் செய்து அவனுடைய பாசறை இப்ப அது வெறும் ரத்தக்கரையாக இருக்கிறது. இப்ப பளிச்சென்று வைத்திருக்கிறார். அவன் போர் செய்து அவனுடைய பாசறை முழுவதும் ரத்த கவிழ்ச்சி இருக்கிறது. அங்கே போர்க்கருவி எல்லாம் அது பழுது கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னுடைய போர்க்கருவி எல்லாம் எப்படி இருக்கிறது? பல பளிச்சென்று இருக்கிறது. அன்பானவர்களே, அங்கே தூது பணியை நிறைவேற்றிருக்கிற அவை சொல்கிறாள். அவன் அனுபவம் இருந்தவன், அவன் போரில் பல்வேறு வெற்றிகளை கண்டவன். நீ இப்போதுதான் தொடங்குகிறாய். ஆகவே அமைதியாய் தன்னுடைய அனுபவம், தன்னுடைய நேர்த்தியான அணுகுமுறைகள், தன்னுடைய புலமைகள், இன்னமும் தான் பெற்றுக்கொண்ட திறன்களை இந்த கடவுளுடைய செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கென்றும் நீங்களும் நானும் பயன்படுத்தப்படுவதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார்.
என் அன்புக்குரிய திருச்சபையே, கிறிஸ்துவின் தூதுப்பணிக்கான இறை மக்களாக கிறிஸ்துவின் தூதுப்பணியை இந்த உலகத்தில் நாம் கொண்டு போய் சேர்க்க அழைக்கப்படுகிறோம். நிர்வாகவியல் சார்ந்தும் இன்னமும் கூட ஆன்மீகம் என்ற தளத்திலிருந்தும் இறையரசை இங்கே நாம் உருவாக்குவதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தூதுவர்களாக இருந்து செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டு சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கும் ஆண்டவரை, நானும் கூட ஆண்டவரின் தூதராக இருந்து இந்த உலகத்தில் இறையரசை கொண்டு வர, பரலோக ராஜ்யத்தை கொண்டு வர, கடவுளின் திட்டத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்கு என்னையும் அர்ப்பணிக்கிறேன். உங்களுடைய பலத்தில் என்னை ஆற்றல் கொடுத்த என்று கேட்போமா? தலைகளை தாழ்த்தி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று நிற்க எங்களை ஆற்றல்படுத்தும். பல சமயங்களில் எங்களுடைய கல்வி, எங்களுடைய அனுபவம், எங்களுடைய மேன்மை பெரிதென்று நாங்கள் நினைத்து விடுகிறோம். ஆனால் உங்களுடைய திட்டத்திற்கென்றே நாங்கள் நிற்க எங்களை ஆற்றல்படுத்தும் என்று கேட்போமா? ஆண்டு சூழ்நிலை ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களை இன்னமும் உன்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பண்படுத்தும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் எங்களுக்கு தேவை. ஆனாலும் அவற்றை பண்படுத்தி தருகின்ற சமையலை போல நாங்கள் சமைத்து இந்த சமூகத்தை சமைக்கவதாக விளங்க எங்களை பண்படுத்தும் என்று கேட்போம். கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை நியாயங்கள் அழுகாத கந்தை என்றே உணர்ந்தே என் இயேசுவே, அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. கூடாதையா எல்லாம் கூடும், எல்லாம் ஒன்றும் கூடாதையா எல்லாம் கூடும். அன்பிலும் உம்மில் நான் பயந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமைக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமைக்காய் உழைத்திடவே. என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே, என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே, அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. எங்களை நேசிக்கிற உங்களுடைய திருமுன்னு நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் வருகிறோம். கடவுளே, நாங்கள் இறை மக்களாக இறை திட்டத்திற்கு இறைப்பதத்தோடு கடவுளே இறை சித்தத்திற்கென்று நாங்கள் பணி செய்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆற்றப்படுத்தவர்களை பார்த்து நாங்கள் மாற்றாடுகிறோம். நிர்வகிக்கிறவர்களாம் கடவுளே, நிர்வாகத்தில் அனைவரும் உமக்கு பயப்படுகின்ற பக்தி நிறைந்த வாழ்க்கையில அனைவருடைய வாழ்விலும் உமக்குரியவர்களாக நாங்கள் சமைக்க எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றப்படுவதை பார்த்து நாங்கள் மாற்றாடுகிறோம். திருப்பாதத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக்கிட்டு சுவாமி. கடவுளே, எங்களுடைய நாட்டை இந்த திருச்சமத்தில் நாங்கள் ஒப்புக்கிட்டுக்கிறோம். எங்களை ஆற்றல்படுத்தும். நாங்கள் தொடர்ந்து உமக்கென்றே நிற்கபடி எங்கள் ஒவ்வொரு மீதும் உடைய ஆற்றல் விளங்கும்படி பார்த்து நாங்கள் மாற்றாடுகிறோம். நன்றி, நன்றி. தூயாவியான இடைவிட்டுகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருச்சமத்தில் நாங்கள் ஒப்புக்கிட்டுக்கிறோம். நீரே வழிநடத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருவடியை
வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் தந்தையே.